கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையொட்டி மீண்டும் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், வணக்கம். பேருந்து நிலையத்தில் இந்த நேரத்தில் இவ்வளவு கூட்டம், பேருந்து இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அதிர்ச்சிகரமா இருக்கிறது. இந்த பொதுமக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து இல்லை, போதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அங்குள்ள கள நிலவரம் தற்போது என்ன நவீன்? வணக்கம். அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நாள் முதலாகவே பெரும் சர்ச்சையில் ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பயணிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது வார நாட்கள்ல 1000 பேருந்துகளும், வார இறுதி நாட்களில் கூடுதலாக 1500 பேருந்துகள் வரை இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதாவது நேற்று இரவு 8:30 மணி முதல் திருச்சி செல்வதற்கு போதிய பேருந்துகள் இல்லை என ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ச்சியாக அதாவது சரியாக ஒரு 12 மணி அளவில் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் தற்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை நாம் கேட்கின்ற போது இவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேருந்து நிலையத்துல திருச்சி செல்வதற்கு பேருந்துகள் குறைவாகவே இருக்கிறது. அதே போல இங்க வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளை மட்டும்தான் அவங்க ஏத்துறாங்க. கூடுதலா மற்ற பயணிகளை அவங்க ஏற்க நடத்துனர் ஏற்க மருத்துவராக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகள் கேட்டா முறையான பதில் அளிக்கவில்லை அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த போராட்டமானது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நடந்து வருகிறது. இந்த பகுதியில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பணிகளை காவல்துறை தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் இந்த சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரைட் நவீன், நம்ம தொடர்ந்து பேசலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பேசுறேன் சார். 2 காலம் மலைப்பிடி போய் பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க நின்னனால தான் நீங்க வந்திருக்கீங்க. இல்லனா வந்திருக்க மாட்டீங்க. கரெக்ட் தானே சார்? நான் பேசுறேன். நீங்க அவங்க கோவம் வருது. அப்படி ஒவ்வொரு பஸ்ஸா விட்டாங்க. எந்த பஸ்ஸா மணிக்கு சொல்லுங்க சார். சார் எல்லாரும் சொல்லுங்க. ஓகே சார். அவங்க மாதிரி சொல்லுங்க. அப்ப எல்லாரும் போய் உங்கள மாதிரி பப்ளிக் தான் உள்ள இருக்காங்க.
தொடர்ந்து எமது செய்தியாளர் நவீன் இணைப்பில் இணைகிறார். நவீன், இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த வீக்கெண்ட் ஆச்சுனாலே பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்னையிலிருந்து போகிறது வழக்கமான ஒன்று தான். அப்படி இருக்கும்போது முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளை தாண்டி இன்னும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படலையா? அங்கே போக்குவரத்து துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? அதாவது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு கிளாம்பாக்கத்தில் வந்ததற்கு பிறகாக, அதாவது வார நாட்களில் அதாவது திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும், வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கூடுதலாக 500 பேருந்துகள் வரை இயக்கப்படுவதாக இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நேற்று இரவு வெள்ளிக்கிழமை என்பதால், அதாவது சென்னையில் பணிபுரிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஒரே நேரத்தில் அதிகப்படியாக பேருந்து நிலையத்தில் குவிந்திருந்தாங்க. அதாவது குறிப்பா ஒரு சில பயணிகளை முன்பதிவு செய்து, அரசு பேருந்துகள்ல முன்பதிவு செய்து அவர்கள் அந்த முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளை சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யறாங்க. இந்த முன்பதிவு செய்யாத பயணிகள் அதிகப்படியாக ஒரே நேரத்தில் குவிந்ததன் காரணமாக பேருந்துகள் பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஒரு பேருந்துக்கு 40 சீட்டுகள் வரை அதாவது முன்பதிவு செய்யப்படும். மற்ற பயணிகள் அனைவரையும் நிற்க வைத்தபடி அரசு பேருந்துகள்ல வழக்கமாக அழைத்து செல்வார்கள். இந்த நிலையில இந்த பேருந்து நிலையத்தில் அதிகப்படியான கூட்டம், அதாவது ஒரே நேரத்துல திருச்சி செல்வதற்காக 500க்கும் மேற்பட்ட பயணிகள் குவிந்ததன் காரணமாக பேருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதாவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்று பேருந்துகளை தயார் செய்யும் பணிகளை ஈடுபட சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க பப்ளிக்கோட போராட்டம்ன்றது அதிகப்படியாகவே இந்த பகுதியில் காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பயணிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும், அதாவது இந்த சரியாக 8:30 மணி முதல் தற்போது வரை பயணிகள் ஒரு 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் இந்த பகுதியில தவிர்த்து வராங்க. இந்த மாற்று பேருந்துகளை ஏற்பாடு செய்யும் பணிகள்ல போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் பயணிகளின் அந்த கோபம் குறையாமல் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மனநிலையிலே தற்போது இருந்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.